நீங்கள் தினமும் உங்க மொபைல்லயோ அல்லது லேப்டாப்லயோ இன்டர்நெட் பயன்படுத்தும்போது வந்து இந்த தேடல், துளாவி, அதாவது பிரவுசர், அப்புறம் உள்நுழைக, லாகின் இப்படி நிறைய வார்த்தைகள ரொம்ப இயல்பாக பயன்படுத்தி விட்டு போயிட்டே இருக்கீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 முறையாவது இந்த வார்த்தைகளை நம்ம கடந்து போயிருப்போம். சரியா சொன்னீங்க. ஆனா திரையில தோன்றும் இந்த சரளமான தமிழ் வார்த்தைகளுக்கு பின்னால் இருப்பது சிலிகான் வேலியைச் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான டெக் கம்பெனி கிடையாது. பாத்தீங்கன்னா இது ஒரு தனி மனிதரோட வாழ்நாள் தவம். உண்மைதான். ஒரு முழு மொழிக்குமே அறிவியல் வடிவம் கொடுத்த ஒருத்தரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆமா, இந்த ஆழமான தேடல்ல நாம யாருடைய நாட்குறிப்புகளையும் வரலாற்று பதிவுகளையும் அலச போறோம்னா, தன் வாழ்நாள்ல 8,50,000 அறிவியல் கலைச்சொற்கரை தமிழுக்காக உருவாக்கிய அறிவியல் தமிழ் தந்தை மணவை முஸ்தபா அவர்களோட வாழ்க்கையதான். 8,50,000 வார்த்தைகள். இத ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். 40 வருஷத்துக்கு தினமும் குறைந்தது 50 புதிய வார்த்தைகளை அவர் உருவாக்கியிருக்கணும். இது ஒரு மனிதனால சாத்தியமா அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். அந்த எண்களை கேட்கும்போதே அதோட பிரம்மாண்டம் நமக்கு புரியுது. தினமும் 50 புதிய அறிவியல் வார்த்தைகளை தொடர்ந்து 40 வருஷமா உருவாக்குறதுங்கிறது அது சாதாரண உழைப்பு கிடையாது. கண்டிப்பா. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற பல தொழில்நுட்ப சொற்கள் எந்த தடையும் இல்லாம நம்ம நாட்டுல நடனமாறுதுன்னா அதுக்கு பின்னால இருக்கிற இந்த ஆளுமையோட பயணம் திருச்சியில இருக்கிற மணப்பாறைக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் தொடங்குச்சு. ஓ, மணப்பாறையில இருந்தா? ஆமா. ஆனா இந்த ஒட்டுமொத்த பயணத்துக்கும் ஒரு பெரிய அடித்தளமா அமைந்தது ஒரு மேடையில நடந்த ஒரு மிக உணர்ச்சிகரமான நிகழ்வு தான். அந்த நிகழ்வு சேலம் அரசு கல்லூரியில நடந்ததுன்னு நாம வாசித்த ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. கல்லூரி படிப்பை முடிச்ச அந்த இளைஞருக்கு அரசு பேராசிரியர் வேலை கிடைக்குது. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள தன்னுடைய குருநாதரான பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பார்க்க போறார். அப்போ அங்க ஒரு கருத்தரங்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அந்த அரங்கத்துல ஒரு பேராசிரியர் பேசும்போது, அதாவது தமிழ்ல அறிவியல் கலைச்சொற்கள் இல்ல, அதனால ஆங்கிலத்துல தான் அறிவியலை படிக்கணும், தமிழ்ல அறிவியலை திட்டநுட்பமுடன் கற்பிக்கவே முடியாது அப்படின்னு வாதிடுறார். அத கேட்டதும் முஸ்தபா அவர்களுக்கு கோபம் வந்திருக்கும். சாதாரண கோபம் இல்ல. அந்த வார்த்தைகள் தான் மணவை முஸ்தபா அப்படிங்கிற இளைஞருக்குள்ள ஒரு மிகப்பெரிய நெருப்பையே மூட்டியதுன்னு சொல்லலாம். உடனே மேடையை நோக்கி போன அவர் தமிழ்ல எந்த துறை கல்வியையும் கற்பிக்க முடியும் அப்படின்னு முழங்குறார். அட, தமிழில் எப்படிப்பட்ட அறிவியல் நுட்பச் செய்தியாக இருந்தாலும் அதை தெளிவாகச் சொல்ல முடியும்னு என் வாழ்வையே அர்ப்பணித்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கொந்தளிப்போட சபதம் எடுக்கிறார். அங்கேயே சபதம் எடுத்துட்டார். ஆமா, அந்த சபதத்தோட அவர் நிக்கல. தன் கையில் இருந்த அந்த அரசு பணி நியமன ஆணையை கூட்டத்தினர் முன்னாடியே சுக்கு நூறாக கிழித்து போடுறார். ஒரு நிமிஷம், இத கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, நடுக்கடல்ல நீந்தி கடப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு தான் ஏறி வந்த படகையே தீயிட்டு கொளுத்துற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை. ரொம்ப சரியான உதாரணம். ஆனா அந்த முடிவு அவரோட குருநாதர் தேப்போமி அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டார்? அவர் கண்டிப்பா இத ஒரு முதிர்ச்சியற்ற செயலாதானே பார்த்திருப்பாரு. தொடக்கத்துல அவர் அப்படிதான் நினைச்சார். உணர்ச்சி வசப்பட்டு உன் எதிர்கால வாழ்வுக்கு நீயே தடை போட்டுக்கிட்டியே அப்படின்னு ரொம்ப கடிந்து கொண்டார். அது இயல்பு தானே? ஆமா. ஆனா தனக்கு கிடைத்த இந்த பணியை அறிவியல் தமிழ் பணிக்கான முதல் காணிக்கையாக கருதுவதாகவும் இனி அதுவே தன் வாழ்நாள் பணி அப்படின்னும் முஸ்தபா ஆணித்தரமா சொன்னதும் தேப்போமி அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை பிறந்துருச்சு. ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையிலான அழகான புரிதல் இது. கண்டிப்பா. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான வரலாற்று பதிவு ஒன்று இருக்கு. முஸ்தபாவுக்கு அவருடைய குருநாதர் வச்ச ஒரு சிறப்பு பெயரை பத்தியது அது. அந்த காலத்து தமிழறிஞர்களோட வழக்கப்படி பார்த்தா, அண்ணாமலை பல்கலைக்கழக விவாத மேடைகள்ல முஸ்தபா வச்ச ஆழமான தர்க்கங்களை பார்த்து வியந்து போய் சங்க இலக்கியங்கள்லயோ அல்லது பக்தி இலக்கியங்கள்லயோ வர்ற ஒரு மிகச்சிறந்த தர்க்கவாதியோட பேரத்தை அவர் சூட்டியிருப்பாருன்னு நான் யூகிக்கிறேன். உங்களுடைய யூகம் மிக துல்லியமானது. உரையாசிரியர் நச்சினார்க்கினியரோட வாதத்திறனோட ஒப்பிட்டு முஸ்தபாவுக்கு நச்சினார்க்கினியர் அப்படின்னு தான் தேப்போமி பெயர் சூட்டினார். நான் நினைச்சேன். ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கும் திருப்பம் என்னன்னா, பல்கலைக்கழகத்தை விட்டு முஸ்தபா வெளியேறும்போது இனிமேல் நீ உன் சொந்த பெயரான முஸ்தபா அப்படிங்கிற பெயரிலேயே அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு குருநாதர் கட்டளையிட்டார். இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. ஒரு தூய தமிழ் பெயரை சூட்டிட்டு மறுபடியும் ஏன் இயற்பெயருக்கே மாறச் சொல்லணும்? அதுக்கு பின்னாடி தேப்போமி அவர்களோட மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. அந்த ரகசியத்தை அவர் இறப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் முஸ்தபாவிடம் பகிர்ந்துகிட்டார். என்ன சொன்னார்? நீ முனைப்புடன் செய்து வரும் காலத்திற்கேற்ற அறிவியல் தமிழ் தொண்டின் பெருமை
இஸ்லாமிய சமுதாயத்தின் பெருமையாகவும் அமையணும். தமிழ் மொழி என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் மட்டுமான சொத்து அப்படிங்கிற பிம்பம் உடைய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். ஓ, எவ்வளவு பெரிய சிந்தனை இது! ஆமா, ஒரு முஸ்லீம் தமிழுக்காக இவ்வளவு பாடுபடும்போது நாமெல்லாம் தமிழுக்கு என்ன செய்திருக்கிறோன்னு மற்றவர்கள் எண்ணி பார்க்க இது ஒரு வாய்ப்பா அமையணும் அப்படின்னு அவர் நினைச்சார். இந்த முடிவுதான் மனவை முஸ்தபா என்ற அடையாளத்தை வரலாற்றுல ஆழமா வேரூன்ற செய்தது. ஒரு மாபெரும் சமூக மாற்றத்துக்கான அடித்தளமா அந்த பேர் மாற்றம் அமைஞ்சிருக்கு. சரி, அந்த மேடையில கிழித்தெறியப்பட்ட அரசு பணி ஆணைக்கு பிறகு அவருடைய பயணம் எப்படி உலகளாவிய தளத்துக்கு நகர்ந்தது? அந்த 8,50,000 வார்த்தைகளை உருவாக்குற ஒரு எந்திரமா அவர் எப்படி மாறினார்? தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தேர்ந்தெடுத்த முதல் ஆயுதம் யுனெஸ்கோ குறியீடுதான். உலகளவுல மிக முக்கியமான அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளை தாங்கி வர்ற அந்த இதழை தமிழ்ல கொண்டு வரதன் மூலமா உலக அறிவியலை தமிழ் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க முடியும்னு அவர் நம்பினார். அந்த காலகட்டத்துல தமிழ் மொழி இந்தியாவோட ஆட்சி மொழியாக கூட இல்லையே. ஒரு பிராந்திய மொழிக்கு யுனெஸ்கோ குறியர் மாதிரி ஒரு சர்வதேச இதழ மொழிபெயர்க்கும் உரிமையை வாங்குறதுங்கிறது நினைத்து பார்க்க முடியாத அரசியல் மற்றும் நிர்வாக சிக்கல்களை கொண்டிருக்குமே. உண்மைதான். இது குறித்து நாம வரலாற்று நடுநிலையாக பார்த்தோம்னா, முதல்ல மத்திய அரசோட அனுமதி அவருக்கு கிடைக்கல. ஆனா அவரு தளரல. அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அவர்களை சந்திச்சு நிலைமையோட தீவிரத்தை விளக்கினார். அப்புறம் என்னாச்சு? அண்ணாவோட தொடர் வற்புறுத்தலையும் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி தலைமையிலான மத்திய அரசு ஒரு நிபந்தனையோடு இதற்கு ஒப்புதல் அளித்தது. அதாவது, இதழோட இந்தி பதிப்பையும் சேர்த்து வெளியிட்டால் தமிழ் பதிப்பிற்கும் அனுமதி தரப்படும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த ஒப்புதல் கிடைச்சது. பரவாயில்லையே. அதுக்கு பிறகுதான் முஸ்தபா அவர்கள் அந்த இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். 35 ஆண்டுகள் அவர் அந்த இதழோட ஆசிரியராக செயல்பட்டார் அப்படிங்கிறது பிரமிக்க வைக்குது. ஆனா இங்கதான் எனக்கு அந்த முக்கியமான கேள்வி வருது. நாம முன்னாடியே பேசின அந்த 8,50,000 வார்த்தைகள் கணக்கு. உலக அறிவியலை தமிழ்ல மொழிபெயர்ப்பதுங்கிறது வெறுமனே ஒரு ஆங்கில அகராதியை வச்சுக்கிட்டு வார்த்தைகளை தேடுற வேலை இல்லையே. கண்டிப்பா கிடையாது. அதிலும் தினமும் 50 புதிய அறிவியல் சொற்களை எப்படி ஒருத்தரால உருவாக்க முடியும்? அதற்கான அவரோட வழிமுறை, அதாவது மெத்தடாலஜி என்னவா இருந்தது? இங்கதான் அவருடைய மேதமை வெளிப்படுது. பாத்தீங்கன்னா, ஒரு புதிய தொழில்நுட்பம் அல்லது அறிவியல் கண்டுபிடிப்பு வரும்போது பெரும்பாலான மொழிகள் செய்யற எளிமையான காரியம் ஒலிபெயர்ப்பு, அதாவது டிரான்ஸ்லிட்டரேஷன். ஓ, அதாவது அந்த வார்த்தையை அப்படியே சொல்றதா? ஆமா, உதாரணத்துக்கு டெலஸ்கோப் அப்படிங்கறத அப்படியே டெலஸ்கோப் அப்படின்னு அவங்க மொழியில எழுதுவாங்க. ஆனா முஸ்தபா அதை முற்றிலுமாக நிராகரித்தார். ஒரு அறிவியல் சொல்லின் அடிப்படை செயல்பாட்டை அதோட தேர்ச்சொல்ல அவர் தேடினார். எனக்கு புரியுது. அதாவது அந்த அறிவியல் கருவி என்ன செய்யுதோ அதோட காரணத்தை வச்சு பெயர் வைக்கிறது இல்லையா? சரியா சொன்னீங்க. டெலஸ்கோப் அப்படின்னா தூரத்துல உள்ளதை காட்டும் கருவி. அத தொலைநோக்கி அப்படின்னு ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளும்படி மாற்றினார். இது ஒரு எளிய உதாரணம் தான். அப்போ இன்னும் சிக்கலான வார்த்தைகளுக்கு என்ன செஞ்சார்? குவாண்டம் இயற்பியல், மரபணுவியல் மாதிரி ரொம்ப சிக்கலான துறைகள் வரும்போது அவர் சங்க இலக்கியங்களையும் சித்த மருத்துவ குறிப்புகளையும் மணிக்கணக்கில் தேடி படிப்பார். அடடா, அறிவியலுக்காக சங்க இலக்கியமா? ஆமா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய ஆனா காலப்போக்கில் வழக்கொழிந்து போன ஒரு வேர்ச்சொல்லை கண்டுபிடிப்பார். அந்த பழைய வேர்ச்சொல்லை எடுத்து நவீன அறிவியலுக்கு தகுந்தா போல அதை மறுவடிவமைப்பு செஞ்சு ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குவார். ரொம்ப பெரிய உழைப்பு இது. ஒவ்வொரு இதழுக்கும் குறைந்தது 20 புதிய அறிவியல் கலைச்சொற்களை அவர் இப்படித்தான் எந்தவித சமரசமும் இல்லாம உருவாக்கினார். இதோட விளைவா உலக அளவுல 30 மொழிகள்ல வெளிவந்த யுனெஸ்கோ கூறிய இதழ்ல தமிழ் பதிப்பு 4வது இடத்தை பிடிச்சது. இது உண்மையிலேயே ஒரு மொழியோட ஆயுளை எப்படி நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடத்திட்டம்னே சொல்லலாம். மைக்கேல் ஹார்ட் எழுதிய த 100 நூலை அவர் மொழிபெயர்த்த விதமும் இந்த அர்ப்பணிப்போட வெளிப்பாடுதான். ஆமா, மூலநூல்ல ஆசிரியர் எப்போதெல்லாம் புதிய வரலாற்று தகவல்களை சேர்த்து மாற்றம் செஞ்சாரோ அப்போதெல்லாம் சலிக்காம தமிழ் பதிப்பிலும் அந்த மாற்றங்களை உடனுக்குடன் கொண்டு வந்தார். சரி, இந்த இயற்பியல், உயிரியல் போன்ற துறைகள்ல அவர் புதிய வார்த்தைகளை உருவாக்குனதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதெல்லாம் பருப்பொருள் சார்ந்தவை. ஆனா அதுக்கப்புறம் அவர் சட்டத்துறைக்குள்ள நுழைஞ்சாரு அப்படின்னு நம்ம படிக்கும்போது அது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு வார்த்தை தப்பா புரிந்து கொண்டப்பட்டால் ஒருத்தரோட வாழ்க்கையே சிறையில முடிகிற அல்லது பல கோடிகள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மிகச் சிக்கலான துறை சட்டம். அங்க அவர் எப்படி தமிழை பயன்படுத்தினார்? உங்களுக்கான பதில் அவர் அந்த பணியை அணுகிய விதத்திலேயே இருக்கு. லா ஃபார் லேமன் அப்படிங்கிற நூலை தமிழ்ல மொழிபெயர்க்க அவர் முடிவு செஞ்சப்போ சட்டத்துறையோட நுணுக்கங்களைய முழுமையாக புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் மாலை நேர கல்லூரியில சேர்ந்து 3 வருஷம் சட்டம் படிச்சார். ஒரு நிமிஷம் இருங்க, மொழிபெயர்க்கிறதுக்காகவே சட்டம் படிச்சாரா? ஆமா,
சட்டம் படிச்சு ஒரு கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாவும் உயர்ந்தார். அதுக்கு பிறகுதான் அவர் சட்ட மொழிபெயர்ப்பிலேயே இறங்கினார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். பல நூற்றாண்டுகளாக உலகெங்கும் பயன்படுத்தப்படும் ஆங்கில சட்ட மொழியில் உள்ள அத்தனை நுணுக்கங்களையும் நவீன சட்ட பின்னணியே இல்லாத தமிழ்மொழி துல்லியமாக உள்வாங்கிக்குமா? எனக்கு இது கொஞ்சம் நம்ப முடியாததா இருக்கு. இது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா முஸ்தபா அவர்கள் இத வெறும் வாதமா முன்வைக்கல, அத செயல்முறையில நிரூபித்தார். உங்களுக்கு புரியும்படி அவருடைய மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான உதாரணத்தை சொல்றேன். ஆங்கில சட்டத்துல டேமேஜஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத நாம பொதுவாக நஷ்டம் அல்லது இழப்புன்னு சொல்லுவோம். ஆமா, சிவில் வழக்குகள்ல நஷ்ட ஈடு கேக்குறத டேமேஜஸ் அப்படின்னு தானே ஆங்கிலத்துல குறிப்பிடுவாங்க. அங்கதான் ஆங்கிலத்தோட எல்லை முடிவடையுது. ஒருத்தருடைய சொத்து அல்லது பொருளுக்கு ஏற்படும் இழப்பிற்கும் சிவில் சட்டத்துல டேமேஜஸ் தான் சொல்றாங்க. அதே போல கிரிமினல் சட்டத்துல ஒருவரை பலர் முன்னிலையில அவமானப்படுத்தி அதனால ஏற்படும் மான நஷ்டத்திற்கும் அதே டேமேஜஸ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஓ, ஆமாம்ல. பொருளுக்கு ஏற்படும் இழப்பும் ஒரு மனிதனோட மானத்திற்கு ஏற்படும் இழப்பும் ஒன்றா? ஆனா ஆங்கிலம் இரண்டையும் ஒரே வார்த்தையில தான் கையாளுது. ஆனா முஸ்தபா அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கும்போது பொருள் இழப்புக்கு இழப்பீடு அப்படின்னும் தன்மான இழப்புக்கு தீங்கீடு அப்படின்னு மிக துல்லியமா பிரிச்சு காட்டினார். பொருள் என்பது இழக்கப்படுவது, தன்மானம் என்பது தீங்கு செய்யப்படுவது. ஆஹா, இழப்பீடு, தீங்கீடு. ஒரு ஒற்றை வார்த்தை எப்படி அந்த சட்டத்தோட முழு தன்மையையும் தார்மீக பின்னணியையும் இவ்வளோ நுட்பமாக விளக்குது அப்படிங்கறத இப்போ என்னால உணர முடியுது. ஆங்கிலத்தை விட தமிழ் எவ்வளோ துல்லியமானது அப்படிங்கறது இதை விட சிறப்பா யாரும் நிரூபிச்சிட முடியாது. இதோட உச்சகட்டமா அமைஞ்சதுதான் மலேசியா கூட்டரசு அரசமைப்பு சட்ட மொழிபெயர்ப்பு. அப்போதைய அமைச்சர் சாமிவேலு அவர்களோட கோரிக்கையை ஏற்று மலேசியாவோட முழு அரசமைப்பு சட்டத்தையும் வெறும் 4 மாசத்துல தமிழ்ல மொழிபெயர்த்து வரலாறு படைத்தார் முஸ்தபா. உலகத்திலேயே ஒரு நாட்டோட அரசமைப்பு சட்டம் முதல்ல முழுமையாக அனைவரும் ஏற்கும் வகையில் வேறொரு மொழிக்கு மாற்றப்பட்டதுனா அது மலேசிய சட்டம் தானா? கண்டிப்பா, அது ஒரு மிகப்பெரிய மைல்கல். மலேசிய சட்டத்தை அத்தனை துல்லியமா தமிழ்ல கொண்டு வந்தவர் இந்திய அரசமைப்பு சட்ட மொழியாக்கத்துல என்ன செய்தார்? அவருடைய இந்த அபாரமான சட்ட அறிவு நமது இந்திய சட்ட மொழிபெயர்ப்பிலும் பயன்படுத்தப்பட்டதா? அது ஒரு துரதிர்ஷ்டமான வரலாற்று நிகழ்வுன்னு தான் சொல்லணும். இதை நாம எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம தரவுகளோட அடிப்படையில மட்டுமே பார்க்கணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கும் பணி திமுக ஆட்சி காலத்துல மா. சண்முக சுப்பிரமணியம் தலைமையிலான குழுவால் முதல்ல மேற்கொள்ளப்பட்டது. சரி. அப்புறம் இந்த இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த அவசர நிலை காலகட்டத்துல முந்தைய மொழிபெயர்ப்புல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி ஜஸ்டிஸ் மகராஜன் தலைமையில புதிய குழு அமைக்கப்பட்டு மீண்டும் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்புறம் அந்த 2ஆம் மொழிபெயர்ப்பிலும் திருத்தங்கள் தேவைன்னு புகார்கள் எழுந்தது. ஓ, தொடர்ந்து தடங்கல்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமா, இந்த நிர்வாக சிக்கல்களாலும் சட்ட அறிஞர்களுக்கு இடையிலான பார்வை முரண்பாடுகளாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு முழுமையடையாமல் நீண்ட காலம் முடங்கி போச்சு. தனிப்பட்ட மோதல்கள் எப்படி ஒரு உன்னதமான பணியை பாதிக்கலாம் அப்படிங்கறத நினைச்சு முஸ்தபா அவர்கள் மிகுந்த மனவருத்தம் அடைந்தார். அறிவியல்லையும் சட்டத்திலையும் தமிழை நவீனப்படுத்திய அவர் தமிழோட தொன்மையை கொண்டாடும் செம்மொழி போராட்டத்திலையும் மிக தீவிரமா ஈடுபட்டிருந்தார் இல்லையா? ஆமா, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க உலகளவுல மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்த அறிஞர்கள் அவர் மிக முக்கியமானவர். குறிப்பா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்துல அப்போதைய பாஜக தலைவர் இல கணேசனை சந்தித்து முஸ்தபா அவர்கள் ஒரு ஆழமான கோரிக்கையை முன்வைத்தார். என்ன கோரிக்கை அது? பாஜக தெற்கில் வெற்றி பெற வேண்டும்னா தமிழை செம்மொழியாக அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னார். இதுல நாம கவனிக்க வேண்டியது, ஒரு இஸ்லாமிய அறிஞர் தற்போதைய அரசியல் சூழலையோ அல்லது தன் தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் எந்த வழியிலாவது தமிழுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆனா இவ்வளவு போராடி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சப்போ அவர் முழுமையாக மகிழ்ச்சி அடையல அப்படின்னும் அவருக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருந்ததாகவும் அவருடைய பதிவுகள் சொல்லுது. அதுக்கு காரணம் இருக்கு. செம்மொழி அறிவிப்பு வெளியான விதம் அவருக்கு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. ஏன்னா செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ் கல்வித்துறையின் கீழ் சேர்க்கப்படாமல் பண்பாட்டுத் துறையின் கீழ் சேர்க்கப்பட்டது. இதனால என்ன சிக்கல்? சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் கல்வித்துறையின் கீழ் இருக்கிறதால அவற்றுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு மூலம் பல 100 கோடி ரூபாய் நிதியுதவி ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குது. ஆனா பண்பாட்டுத் துறையில் சேர்க்கப்பட்டதால தமிழுக்கு மிகச் சொற்பமான நிதியே ஒதுக்கப்பட்டது. ஓ, எனக்கு புரியுது.
இது எப்படின்னா, ஒரு மாபெரும் போட்டியில வெற்றி பெற்றதற்காக உங்களுக்கு ஒரு பளபளப்பான பிரம்மாண்டமான தங்க கோப்பைய வழங்கிட்டு, அடுத்த கட்ட பயணத்துக்கு தேவையான வங்கிக் கணக்கையோ அல்லது நிதியுதவியோ தர மறுப்பதற்கு சமம். அந்தஸ்து இருக்கு, ஆனா மொழியை நவீனப்படுத்துவதற்கான மூலதனம் இல்ல. அப்படிதானே? மிகச் சரியான ஒப்பீடு. அந்த நிதியுதவி இல்லாம அடுத்த தலைமுறை ஆராய்ச்சியாளர்களை எப்படி உருவாக்கலது அப்படிங்கறதா அவருடைய கவலையா இருந்தது. அதனாலதான் அரசாங்கத்தை மட்டும் நம்பி இருக்காம சாமானிய மனிதர்களிடமும் மொழியை கொண்டு சேர்க்கும் பணிய அவரே கையில் எடுத்தார். ஓஹோ. அன்றாட வாழ்வில் அழகு தமிழ், இளைஞர் அறிவியல் களஞ்சியம், சிறுவர் கலைக்களஞ்சியம்னு பல நூல்களை எழுதி குவித்தார். மொழிய ஒரு அறிவார்ந்த வட்டத்துக்குள் மட்டும் சுருக்கி விடாம அடித்தட்டு மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கறதே அவருடைய இலக்கா இருந்தது. ஒரு மனிதன் தன் இளமை கால முதல் முதுமை வரை தமிழுக்காகவே தன்னை உருக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த ஒட்டுமொத்த தேடல்லையும் என்னை பெரிதும் கலங்க வச்சது அவருடைய இறுதி நாட்கள்தான். அவருடைய மகன் மருத்துவர் செம்மல் பகிர்ந்து கொண்ட அந்த தகவல்கள் ஒரு காவியநாயகனோட துயரமான ஆனா வீரம் செறிந்த இறுதி அத்தியாயத்தை போல இருக்கு. பிரான்ஸ் பயணத்திற்கு பின் நடந்த நிகழ்வுகள் எந்த ஒரு தமிழ் பற்றாளரையும் கண்டிப்பா உறைய வைக்கும். பிரான்ஸ் போயிட்டு திரும்பிய பின் அவருக்கு வாத நோய் ஏற்பட்டது. அதோட தாக்கத்தால அவருடைய பேச்சுத்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. தன் வாழ்நாள் முழுவதும் தமிழையே தன் சுவாசமாக கொண்டிருந்த ஒருத்தரால தன் தாய்மொழியை சரியாக உச்சரிக்க முடியல அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அது அவருக்கு எவ்வளோ பெரிய உளவியல் வலியை ஏற்படுத்தி இருக்கும். மருத்துவர்களோட அறிவுரைப்படி குடும்பத்தினர் அவரை பேச்சு பயிற்சிக்கே, அதாவது ஸ்பீச் தெரப்பிக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா 3 நாட்கள்ல அவர் அந்த பயிற்சியை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார். அதுக்கு அவர் சொன்ன காரணம், மொழியின் மீது ஒருவர் எந்த அளவுக்கு காதல் கொண்டிருக்க முடியும் என்பதற்கான உச்சக்கட்ட உதாரணம்னு சொல்லலாம். ஆமா, எனக்கு பேச்சே வராவிட்டாலும் பரவாயில்லை, ஆனா தமிழுக்கே உரித்தான ழ, லா ஆகிய எழுத்துக்களை நான் தவறாக உச்சரிப்பதை என்னால சகித்து கொள்ள முடியல. பிழையான தமிழை நான் பேசுவதை விட நான் பேசாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லி பயிற்சியை நிறுத்திட்டார். அடக்கடவுளே. ழ என்ற எழுத்து தமிழோட ஆன்மா போன்றது. அதை சிதைத்து பேசுறது அவருக்கு மரண வலியை விட கொடியதாக இருந்திருக்கு. அதோட அவர் நிற்கலையே. அப்போ அவர் தமிழ்நாடு அரசோட அழிவியல் தமிழ் மன்ற தலைவராக பதவி வகிச்சுக்கிட்டு இருந்தார். தன்னால பேச முடியல, முழுமையாக செயல்பட முடியலன்னு உணர்ந்த உடனேயே அந்த பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுக்கிறார். ஆமா, அப்போதைய முதலமைச்சர் அவருடைய வசதிக்காக மன்றத்தோட அலுவலகத்தையே முஸ்தபாவின் வீட்டினருகே மாற்றித் தருவதாக சொல்றார். ஆனா முஸ்தபா அவர்கள், என்னால் செயல்பட முடியாமல் அரசு சம்பளமும் காரும் பெறுவது நான் நேசிக்கும் தமிழுக்குச் செய்யும் துரோகம் அப்படின்னு சொல்லி அந்த சலுகையை நிராகரித்து விட்டார். அவர் தமிழை வெறும் மொழியாக மட்டும் நேசிக்கல, அதை தன் இரத்த உறவாகவே பார்த்தார் அப்படிங்கிறதுக்கான இறுதிச் சான்று ஒன்னு இருக்கு. அது என்ன? அவருடைய நண்பரும் வழக்கறிஞருமான அப்துல் ரசாக் முஸ்தபா அவர்களோட இறுதி நாட்கள்ல ஒரு உயிலை கொண்டு வந்தார். அது முஸ்தபா 60 வயதில் இருக்கும்போதே தன் முழு சுயநினைவுடன் எழுதிய உயில். அதுல தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்துச் சேர்த்த சொத்தை அவர் 4ஆக பிரித்திருந்தார். 4ஆகவா? ஆமா. அண்ணல், தேன்மொழி, செம்மல் ஆகிய தன் 3 பிள்ளைகளுக்கு தலா ஒரு பங்கு. அந்த 4ஆவது பங்கு யாருக்கு தெரியுமா? யாருக்கு? தமிழ் அன்னைக்கு அப்படின்னு எழுதி வச்சிருந்தார். தன் பெற்ற பிள்ளைகளுக்கு சமமா தான் நேசித்த மொழிக்கும் சொத்துல பங்கு வச்ச ஒரு மனிதரை உலக வரலாற்றுல எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த இடம்தான் இன்னைக்கு உலக தமிழறிஞர்கள் சென்னைக்கு வந்தா தங்கும் தமிழுக்கான வெள்ளை அறையாக செயல்படுது. ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வறுமையையும் சவால்களையும் எதிர்கொண்டு 8 கலைச்சொல் அகராதிகள், 8.5 லட்சம் வார்த்தைகள்னு ஒரு மொழியோட அறிவியல் முகவரியையே ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்த மனவை முஸ்தபா அவர்களோட பயணம் சாதாரணமானது கிடையாது. தொல்காப்பிய காலம் முதல் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், நவீன இலக்கியம்னு பல்வேறு காலகட்டங்களில் தன்னை உருமாற்றிக் கொண்டே வந்த தமிழ் மொழிய ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் போல, கணினி யுகத்திற்கு தகுந்தாற் போல அறிவியல் தமிழாக மாற்றிய சிற்பி அவர். இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சேலம் கல்லூரியில ஒரு இளைஞனோட கோபம், மேடையில கிழிக்கப்பட்ட ஒரு காகிதம், அங்கிருந்துதான் இந்த 8.5 லட்சம் வார்த்தைகளும் பிறந்து இன்னைக்கு உங்க திரையில தேடல் பொத்தானமாகவும்
துழாவியாகவும் மாறி நிக்குது. முஸ்தபா அவர்கள் தமிழ் மொழியை கணினி யுகத்திற்கு தயார்படுத்தினார். இன்னைக்கு நாம AI யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு யுகத்திற்கு ஏற்ப எந்தவித சமரசமும் இன்றி தமிழை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப் போகும் அந்த நவீன முஸ்தபா யார்? ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் ஒருவராகவும் அது இருக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு முறை நீங்கள் இன்டர்நெட்ல எந்த ஒரு தமிழ் வார்த்தையை பயன்படுத்தும் போதும் மொழிக்காக தன் வாழ்க்கையே தேடலாக மாற்றிய அந்த மனிதரை ஒரு கணம் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆழமான தேடலில் உங்களோடு பயணித்ததில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.